Sum பார்த்துட்ருக்கோம். A can do your work in 15 days and B in your 20 days. If the working on it together for 4 days, then the fraction of the ஒர்க் தட் இஸ் லெஃப்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஏ என்பவர் வந்து ஒரு வேலையை 15 நாட்களில் செய்கிறாரு. பி என்பவர் அதே வேலையை 20 நாட்களும் செய்து முடிக்க இயலும் எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 4 நாட்கள் செய்த பின் மீதம் இருக்கும் வேலையின் அளவு கேட்குறாங்க. சரியா? நான் இந்த மாதிரி கொடுத்தா என்ன சொல்லியிருக்கேன், ஏவோட 1 டே ஒர்க் கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா? நம்மளால் ஒர்க்கு தான் பிரிக்க முடியும். அதனால தான் நம்ம எல்லாத்துலேயும் ஒர்க் தனியாக கண்டுபிடிச்சிக்கிறோம். 15 நாளில் ஒரு வேலை செய்கிறாருன்னா 15 நாள் ஒரு ஒர்க்கு. அப்போ அந்த 15 கீழே வந்துடும். அதனால தான் அதை 1/15 எழுதுகிறோம். ஓகேவா? பியோட 1 days ஒர்க் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா 1/20. 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அப்போ ஏ ப்ளஸ் பியோட 1 day ஒர்க் வேணும்னா 1/15 + 1 + 20. அப்போது இதுக்கு எல்சியம் எடுத்திங்கன்னா 20 + 15 / 15 × 20 வரும். அப்போ 35/15 × 20. 5 டேபிளில் பண்ணிங்கன்னா இது 7, இது 3. அப்போ 7/16 வரும். கரெக்டாக? இது வந்து அவங்களோட 1 day ஒர்க்கு. அவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாள் பண்ணுறாங்கன்னா 4 days பண்ணுறாங்க. அப்போது 4 daysக்கு கண்டுபிடிக்கலாமா? அப்போது 4 daysக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? 7/60 × 4. அப்போது 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும்? 15. 7/15 வரும். ஓகே, 2 பேரும் 4 daysக்குனா 7/15 ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ மீதம் இருக்கும் வேலையின் அளவு தான் கேட்குறாங்க. ஸோ இந்த சம்மில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா சம்லையுமே டோட்டல் ஒர்க் வந்து 1 தான். சரிங்களா? டோட்டல் ஒர்க் வந்து 1. இவங்க செஞ்ச ஒர்க்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7/15. அப்போ 1லேருந்து 1 - 7/15 போட்டிங்கன்னா இந்த சம்மோட ஆன்சர் கிடச்சிடும். 1 - 7/15னா எல்சியம் எடுத்திங்கன்னா 15 - 7 8/15 வரும். இப்போ இந்த சம்மோட ஆன்சர் 8/15. ஓகேவா?